அம்மா அம்மா எழுந்துருங்க. எனக்கு ஸ்கூல்ல கிஃப்ட் கொடுத்தாங்க பாருங்க சுதந்திர தினத்துக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா, அதை காட்டுறேன் நானு. இருமா, என்ன சொன்ன? கிஃப்ட் கொடுத்தாங்களா? ஏய் சூப்பர். ஏய் நீ தான் காம்படிஷன்ல கலந்துட்டல, மறந்து போய் நான் தூங்கிட்டேன் பாரு. நான் வரணும்னு நினைச்சேம்மா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். சரி, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க உனக்கு? அம்மா இருங்க காட்டுறேன். பாப்பா எங்க? பாப்பாவும் சேர்ந்து ஓபன் பண்ணா சூப்பரா இருக்கும் தெரியுமா? பாப்பாவா? பாப்பா உன் கூட தானே வந்தா, நீ அவளை கூட்டிட்டு வரலையா? இங்க வரவே இல்லையே வீட்டுக்கு. எனக்கு முன்னாடியே அவ ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி வந்துட்டா. சரி விடுங்க, நானே இப்ப எடுத்துட்டு அந்த கிஃப்ட காமிக்கிறேன் பாருங்களேன். அம்மா அம்மா, இந்த கிஃப்ட் தான் எனக்கு கொடுத்தாங்க. நல்லா இருக்குங்களா? இங்க பாத்தீங்களா? இந்த செட் என்கிட்ட கிடையவே கிடையாதுல்ல. உங்களை நான் எத்தனை வாட்டி கேட்டேன், நீங்க வாங்கி கொடுக்கல. நீங்க பாருங்க, எனக்கு கிஃப்ட் வந்துருச்சு. சரிடி, ஓபன் பண்ணி பார்க்கலாமா? அம்மா பாப்பா வரட்டுமா? ஆமா ஆமா, பாப்பா வந்தாலும் சூப்பரா தான் இருக்கும். இது சூப்பரா இருக்கு. சரி, ஓபன் பண்ணி விளையாடிட்டு பாப்பா வந்துட போறா. சரியா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? அவளை எவ்வளவு நேரம் கழிச்சு வருவான்னு தெரியல. நீ வரும்போதே கூட்டிட்டு வந்திருக்கணும். நீ விட்டுட்டு வந்துட்டு இப்ப பாப்பா வரட்டுமான்னு கேக்குற? சரிம்மா சரிம்மா, பாப்பா வர அளவுக்குலாம் என்கிட்ட டைம் கிடையாது. இப்பயே நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன் பாருங்க. மீராக்கா பாத்தியா, நான் நினைச்சது கரெக்ட் தான். நானும் வெளியில நின்று நான் தலைவாரிட்டு, அப்போ உங்க பொண்ணு ஒரு கையில ஏதோ எடுத்துட்டு போனா. என்னடின்னு பாக்கலான்னு வந்தேன். என்னடி இது கிஃப்ட்? ஏய், அவ சுதந்திர தினத்துக்கு போனால, ஸ்பீச்ல கலந்துக்கிட்டாடி. அததான் கொடுத்துட்டு இருக்காங்க போல. என்னது சுதந்திர தினத்துக்கு ஸ்பீச்ல? நாங்க படிக்கும் போது வெறும் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்ப என்னமோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. தனு, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் பண்ண. நீ ஓபன் பண்றியா இல்ல நான் ஓபன் பண்ணட்டுமா? அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு. எனக்கும் மேக்கப் செட்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே ஓகே, இப்போ ஓபன் பண்ணி பாரு. அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், அது அவளோட திங்ஸ், நீ யூஸ் பண்ணக்கூடாது சரியா? அட மீராக்கா, நீ வேற கம்னு கடை. என் பொருளை எவ்வளவு வந்து உன் பொண்ணு யூஸ் பண்ணுது, அப்ப அவளோட பொருளை நான் யூஸ் பண்ண மட்டும் நீ கத்துவியா? என்ன தானே? ஓகே தானே? ஓகே அக்கா, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, உங்க பொண்ணே சொல்லிட்டா. சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் பண்ணு. நான் ஓபன் பண்ணட்டுமா? அக்கா இருங்க இருங்க, நானே ஓபன் பண்றேன். இது ஃபுல்லாத்தையும் நானே ஓபன் பண்றேன்க்கா, நீங்க யாருமே வராதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து நான் ஓபன் பண்ண போறேன். அம்மா உங்களுக்கு தெரியுமா, பாப்பா கூட ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க தெரியுமா? அப்படியாடி? ஆமாம்மா. எல்லாம் இப்படியே கொட்டி பார்க்கலாம், எல்லாத்தையும் கொட்டிடலாம். அச்சோ, ஒன்று ரெண்டு தான் விழுந்திருக்கு. அம்மா இது பாருங்க, ஸ்ப்ரே பாட்டில் போல. அக்கா ஸ்ப்ரே பாட்டில். சூப்பரா இருக்கு அக்கா. இருங்க, இது பாருங்க ஹேர் கிளிப். அம்மா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்க தலைக்கு போட. அப்புறம் இது ஒரு கண்ணாடி. ஏய், ஃபுல்லாத்தையும் எடுடி. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு, நீ ஃபுல்லாத்தையும் எடு சரியா? அப்புறமா இதெல்லாம் பார்க்கலாம். ஆமாக்கா, இன்னும் இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சொல்லலாம் எது நல்லா இருக்குன்னு. அக்கா எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த டெடி அழகா இருக்குல்ல, இதை எடுத்து வச்சுக்கிட்டுமா விளையாடுறதுக்கு? அழகா இருக்கு அக்கா, இது நல்லாதான் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் அப்படி போடு, நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது? ஏய், இது சீப்பு போலடி. ஏய், உனக்குலாம் செட் ஆகாதடி, என் முடிதான் நல்லா பெருசா இருக்கு. இதை நான் எடுத்துக்கிட்டுமா? ஏய், அதனாலதான் உன்னை வர வேணாம்னு சொன்னேன். இரு இரு, நானே ஃபுல்லா பண்ணிடுறேன். கேர்லிங் பண்ற மிஷின். கேர்ள் பண்ணலாம் முடிய. எப்படி தெரியுமா? இப்படி வச்சு இந்த முடி இப்படி இப்படி சொரட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே கேர்ள் ஆயிடும். இது கேர்லிங் பண்ற மிஷின் தானும் சரியா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிசர். முடி வந்து பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா சிசர் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாரு இந்த சிசரு. அப்படியே டபக்குன்னு கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோம் மாதிரி தான், ஆனா ஹேர் கிளிப் மாதிரி அழகா இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னா அழகா நின்றுட்டு இருக்கும். அது இது ஸ்ப்ரே பாட்டில் ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் வேற என்ன இருக்கு? எனக்கு இந்த கோம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, டிஃப்ரெண்டா இருக்கு. சரி ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் பார்க்கலாமா? இதெல்லாம் செப்பரேட்டா வருதுடி பாத்தியா? அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு பாரு, ரோஸ் பவுடர் போடுறது. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா வருதா? வரவே இல்லையே, டைட்டா இருக்கு. எடுப்போம், வந்துருச்சு. அப்புறம் ஐப்ரோ ட்ரீம். இங்க பாரு, நான் போட்டு காமிக்கிறேன் பாரு. ஐப்ரோ பண்றது இது சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரஷ். அப்புறம் இது சின்ன சின்ன ப்ரஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வைக்கிறதுக்கு. திருப்பி நம்ம எடுத்துட்டு திருப்பி இதுலயே வந்து பண்ணி வச்சிடணும், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் சரியா? அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாருங்க, நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நல்லா யூஸா இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவும் இல்லாமா? சூப்பரா இருக்குல்லம்மா, நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட். ஆமா, நீ சூப்பரா இருக்கு. நீயே உட்காந்து கூட மேக்கப் பண்ணலாம் தெரியுமா? இருமா இருமா, இதெல்லாம் நோக்கிட்டு இந்த கண்ணாடி எடுத்து நான் வச்சுட்டு நான் மேக்கப் பண்றேன். ஆமாம்மா, என் முகம் சூப்பரா தெரியுதுமா. இங்க பாருங்க, நல்லா பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது எல்லாமே.
சரி, எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஒரு நாள் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தரட்டுமா? ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியா? அக்கா, நீங்க பாக்குறதுனால சொன்னீங்க, இப்ப யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அடியே, என் வீட்டுல வந்து நீங்க எத்தனை வாட்டி ஐப்ரோ பண்ணிட்டு போயிருக்க, ஐலைஷ் போட்டு போயிருக்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு போயிருக்க. இதுல லிப்ஸ்டிக் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுக்கு தான் வரணும், ஓகேவா? அச்சோ, ஆமா இல்ல, லிப்ஸ்டிக் எல்லாம் கிடையாது. சரி, எங்க அம்மா வாங்கிட்டு வர சொல்லலாம். அம்மா, லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்து தரீங்களா எனக்கு? லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது, தெரியாதா? நீ சின்ன பொண்ணு தானே. எனக்கு தெரியாம அவ வீட்டுல போய் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வரியா நீ? இரு கொம்ப எடுக்கிறேன். அச்சோ, நீ ஏன் மாட்டிக்கிட்ட? போ, இன்னைக்கு செம்மடி உண்டு. நான் கிளம்புறப்பா, உன் திங்ஸே எனக்கு வேண்டாம். அச்சோ, இன்னைக்கு நான் மாட்டினேனா அவ்வளவுதானா? மாமா சாரிமா, இதுக்கப்புறமேட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேமா. சரி, எதையாவது பண்ணு. இதுக்கப்புறமேட்டு நீ லிப்ஸ்டிக் போறத பார்த்தேன், அவ்வளவுதான். உனக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் இருக்குல்ல. நீ இதை வச்சு நோண்டிட்டு இருக்க. பாப்பா இன்னும் வரலையே, அதை கேட்க மாட்டீங்களா நீங்க? அவளும் gift வாங்கியிருக்காமா. அது இதோட சூப்பரா இருக்கும். ஆனா என் மேக்கப் திங்ஸ் கிடையாது, வேற 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 ஒண்ணு தெரியுமா? என்னது வேற வேற ஒண்ணா? என்னது வேற? உனக்கு தெரியும்ல, ஒழுங்கா சொல்லுடி. நான் சொல்ல மாட்டேனே. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விளையாட போறேன். பாய். என்னது, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விளையாட போறியா? ஏய், இதெல்லாம் எடுத்து வைடி. அப்படியே ஓடிட்டா பாரு, எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அச்சோ, இது எல்லாமே நாம தான் எடுத்து வைக்கணும் போல. எதுல எடுத்து வைக்கிறது? சரி, இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு, இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம். அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் எனக்கு தான்ப்பா. இதெல்லாம் பெரியவங்க யூஸ் பண்றதெல்லாம் சின்ன பசங்களுக்கு எது கொடுத்து அனுப்புறாங்க கிஃப்டா? ஒரு பொம்மை கொடுத்து அனுப்பலாம். இதெல்லாம் கர்லிங் மிஷின் வந்து எனக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டு நம்ம பண்றது. அப்படி இதெல்லாம் இது வந்து தனுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்ப்ரே பாட்டில் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது புஸ்கு புஸ்கு நடிக்க. சரி, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுப்பா. சரி சரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம தூங்கிட்டு தானே இருந்தோம். சரி சரி, நம்ம தூங்குற வேலையை நம்மளே கண்டினியூ பண்ணுவோம். இந்த பொண்ணு வேற ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்குன்னு சொன்னாலே, என்ன கிஃப்டா இருக்கும்? சரி, வந்த பேருக்கு பார்த்துப்போம். அக்கா, இது ரெண்டுமே தான் வாங்கினேன். இது ஒண்ணு வாங்கினா இது எக்ஸ்ட்ரா ஒரு கிட் ஒண்ணு வாங்கினேங்க்கா. இது எப்படின்னு தான் இப்போ ஓபன் பண்ணி பார்த்துலாம். பார்லருக்கு போனா ரேட்டு ரொம்ப ஓவர் ஆகுதுல்ல. பாருங்க. ஆனா பிரிக்கும் போது டிஃப்ரெண்டா வந்துச்சுக்கா. என்னடி திரும்போது வேற மாதிரி திருப்புறாக்கா? இருக்கா, காமிக்கிறேன். பத்தியா? இது என்னதுன்னு தெரியுதா? இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கினே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம டெட்ஸ் எல்லாமே எடுத்துருமா. அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச், நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ற மாதிரி யூஸ் பண்ற ஸ்பாஞ்சு. இது வந்து மசாஜுக்கா, நம்ம மசாஜ் பண்ணுவோமே அதுக்கோசம் வாங்கினோம்க்கா. இது நல்லா இருக்குல்ல. இந்த பார்லருக்கு இதுக்கப்புறம் போவேன் நாங்க. அப்படியே எனக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுறி. இங்க பாருங்கக்கா, இதுவும் அதே மாதிரிதான். லாஸ்ட்ல பேக் போட்டதுக்கு யூஸ் பண்றது. இது பாத்தீங்களா? இது வந்து பேட்டரி. இதுக்கு நம்ம பேட்டரி போடணும்க்கா. 2 பேட்டரி போடணும். 2 பேட்டரி போட்டு ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முகம் ஃபுல்லா சூப்பரா இருக்கும்க்கா. பேட்டரி வாங்கி வந்து போடுறி. அக்கா இருங்க, பேட்டரி வாங்கி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இருங்க, இதை லாக் பண்ணிடலாம். இதுவும் ஒண்ணுதான், மொத்தம் 5 கதை பாருங்க. இது எடுத்தாலும் அப்படியே வந்துடும். பாத்தீங்களா, வந்துடுது. மொத்தம் 5 குத்துருக்காங்க. சரிக்கா, இதை போய் ஓரமா வச்சுட்டு இதே மாதிரியே மூடி வச்சிருவோமா? என் வீட்டுக்காரருக்கு தெரியாம வாங்கிருக்கிறேன், மாட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னதான் திட்டுவாரு, காசை இப்படி கரியாக்குறியேன்னு. அதனால இதை அப்படியே எடுத்து இந்த டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சிருவோம். இதை ஓபன் பண்ணலாம். ஆமா ஆமா அக்கா, இதை பார்க்கவே இல்லை. இதை ஓபன் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த சீல் போட்டுருக்காங்க. இதை இப்படி பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அடே, ஃபுல்லா பிரிச்சு இருக்காங்க பாருங்க. கோல்டு கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கிட்ட நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம். 1 2 3. அக்கா, என்னக்கா இப்படி இருக்குது? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த கிட்டெல்லாம். இருடி இங்க பாரு, நிறைய தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு 3 ஃபேஷியல் பண்ணலாம் போல. பேக்கடி பாரு, பேக்குன்னு எழுதிக்கிறாங்க. 5 ஸ்டெப்பா, 5ஆவதா போடுறது போல. சரி, மேலே இதை எடுத்துரும். இது வர டிஸ்டர்பன்ஸ் ஆக்குறதுக்கு முட்டை வைக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாரு, கிளென்சர் கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குல்ல, கிளென்சிங் மில்க் போல. நல்லா வாசனையா தாண்டி இருக்கு. 2வது பாருடி, ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்கடி. இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழுக்கு எல்லாமே வெளியில வந்துடும். நீ மசாஜோட வச்சு யூஸ் பண்ணி பாரு, தெரியும். அப்புறம் இது பாரு, 4th என்ன 3rd என்ன கொடுத்துருக்காங்க? க்ரீம் டி, மசாஜ் க்ரீம் போல. இது மசாஜ் ஜெல்லு. மொத்தம் 5 ஸ்டெப் நீ ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கேன், இன்னும் நல்லா அப்படி கோல்டு மின்ற மாதிரியே இருக்குது பாரு. இது செம்மையா இருக்குது, கோல்டு மின்ற மாதிரியே இருக்கு. இது ஃபேஷியல் போட்டு பார்க்கணும்க்கா நம்ம. ஆமா போட்டு பார்க்கணும்க்கா. இது கோல்டு மாதிரி இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னடி ஃபுல்லா ஸ்டீல் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சமா ஓபன் பண்ணி வாசனை மூந்து பார்ப்போம். வாசனை சூப்பரா இருக்கு. என்ன மூந்து பாரு, அப்படியே பூசி கூட பாரு, அழகா இருக்கும். நான் கொஞ்சம் பூசிறேன்டி. அக்கா, இது ஜெல்லு எல்லாமே போட்ட பிறகுதான் தோணும். ஆனா சூப்பரா இருக்கு. என் கையே மினி மினி மினுக்குது. சூப்பரா இருக்கு. இவத்தியா வாசனையே செமையா இருக்கு.
நல்லா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க போறோம் போ நம்ம. அதே மாதிரிதான் எல்லாத்துலயும் பேக் போட மூடி வச்சிருப்பாங்க போல. ஆமா ஆமா, வேற வேலையே இல்ல, எனி டைம் சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்து தருவாங்களா? என்னக்கா பண்றது, ஊர்ல இருந்து வரவங்க சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான், டிஃப்ரெண்டா இருக்கும் போலக்கா, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஆமா ஆமா, அதை பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எங்க இது பார்த்தா சாக்லேட் நான் சொல்லுவாங்க, பத்தியா ஐஸ்கிரீம் மாதிரிலாம் சாக்லேட் இருக்காம்பா. இதான் நான் புதுசா பாக்குறேன் ஆன்ட்டி, நான் கூட இப்பதான் புதுசா பாக்குறேன் சாக்லேட். சரி சரி இரு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆண்டி, நீங்க எப்படி ஓபன் பண்ணுவீங்கன்னா நான் பாத்துட்டு இருக்கேன். இருங்க எழுதி ஒரு 2 நிமிஷம் இரு, நல்லா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சரியா? 2 தான் இருக்கு, ஷேர் பண்ணி சாப்பிடுறீங்களா? இங்க பாத்தியா என்னது இது இந்த மாதிரி இருக்கு, ஆனா போட்டோல மட்டும் டிஃப்ரெண்டா போடுறாங்க, நேர்ல நல்லாவே இல்ல. ஆனா உள்ள ஐஸ்கிரீம் இருக்கு போல, மேல வெனிலா ஃபிளேவர் இருக்கும் போல. ஏய் இது பிஸ்கெட்டுடி, நம்ம நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க போல. சரி சரி யாருக்கு வேணும்? நீ சாப்பிட்டு பாரு, நல்லா தானே இருக்கு. சரி இது நல்லாதான் இருக்கு போல, ஒண்ணு மாதிரி தான் இன்னொன்னு இருக்கு போது, எதுக்கு ஓபன் பண்ணிக்கிட்டே? இன்னொரு சாக்லேட் வாங்கி வந்தாங்க, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப இன்னொரு 2 சாக்லேட் இருக்கு பாரு, இதையும் ஓபன் பண்ணி பாரு. சரி சரி இது நான் பாத்துருக்கேன் ஆல்ரெடி ஆண்டி, இது நான் சாப்பிட்டுருக்கேன் ஆண்டி. நீ சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பிடல. இது இரு, இதையும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். அப்படி என்னதான் அந்த ஊர்ல விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதான் இருக்கு போல, அதோட இது நல்லா இருக்கும் போல. முன்னாடி இது எல்லாம் டப்பு டப்புன்னு கீழே ஊது. உள்ள வர கிரீமியா இருக்கும் போல, எம்மியா. ஏண்டி இத பாரு, காதுல வச்சு ஊதுனா நம்ம பேசுவோமே அந்த மாதிரி இருக்குது போல. நான் பேசுறது கேக்குதா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்குதுல்ல. சரி சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா பேசலாம். ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரியா? சாக்லேட் மட்டும் நிறைய சாப்பிடக்கூடாது, பல்லு சொத்தியாவும் வாயில இருக்கிற பல்லெல்லாம் புடுங்கிதான் எடுக்கணும். அப்புறம் பெரிய கோடாரி எத்தனை வந்து டாக்டர் புடுங்குவாங்க. நானே சொல்லி கொடுப்பேன், இந்த மாதிரி இந்த பசங்க ஃபுல்லா சாக்லேட்டை சாப்பிடுதுங்க, கோடாரி வச்சு பல்ல புடுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. ஆண்டி ஆண்டி நாங்க சாப்பிட்டோம் ஆண்டி. கொஞ்சம் தான் இருக்கு இன்னும். அதையும் சாப்பிட்டு முடிங்க, நம்ம எங்கேயாவது போவோம். இந்த மாதிரி தாண்டி இருக்கு, ஆனா இந்த கலர்லாம் என்கிட்ட இல்லடி, டிஃப்ரெண்டா வந்திருக்கு. பாத்தியா இது வந்து லைட் பிங்க் இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தியா என் சேலையோட கொஞ்சம் லைட் பிங்கா தான் இருக்கு இந்த கிளிப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பும் பாத்தீங்கன்னா சாண்டல் ஃபிளவர் பூலாம் போட்டு வந்திருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே ப்ளூ கலர், இதெல்லாம் பார்க்கவே இல்லடி, இது மாதிரிதான் கிளிப்பு எனக்கு வரவே கிடையாது. மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க போல. பாத்தியா இந்த மாதிரி கலர்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. இது எல்லாமே அப்படிதான் மாறி மாறி இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கு, போட்டு பார்த்தா யூஸ் பண்ணா. நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு என்கிட்ட பசங்களுக்கு. சரிங்கக்கா, இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, எங்கடா ஒரு திட்ட போறா, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரு. சரி சரி இதெல்லாம் வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். ஐயோ ஆண்டி ஆண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க, இப்ப நீங்க போனீங்கன்னா அம்மா என்ன படிக்க சொல்லுவாங்க. என்னது படிக்க சொல்லுவாங்களா? படிக்கிறதுக்கு என்னடி படி படி. சரியா நான் வரேன். சூப்பரா இருக்கு பாரு.